பணம் ரொம்ப அவசியங்கிறார். பணம் தான் எல்லாத்துக்கும் உதவும். பணம் அப்போ பணம் இருந்துச்சுன்னா விருந்து செய்யலாம், பணம் இருந்துச்சுன்னா திராட்சை ரசம். அப்போ பணம் அவசியம் அப்படிங்கிறத ஒரு வசனத்தையும் அவர் சொல்கிறார். ஆனால் பணம் எப்படி வரும்? சும்மா இங்கே மரத்தில் காய்க்காது. பணம் வரணும்னா சுறுசுறுப்புடைய கை ஆளுகை செய்யும். சுறுசுறுப்புள்ளவன் செல்வந்தன் ஆவான். இதுவரையில் வைக்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படி செய்யும். அப்போ அந்த 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். அப்போ செத்த ஈக்கள் எவ்வளோ நல்ல ஒரு குடம் நல்ல பரிமள தைலத்தை கூட்டி வச்சுருக்கிறதான அந்த தைலக்காரன் எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு பரிமள தைலத்தை அவன் சேர்த்து வச்சுருக்கிறான். இந்த அதில் விழுந்து செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. உயிரோடு இருந்தால் கூட தூக்கி தூர போட்டுடலாம். செத்து போச்சுன்னா அந்த முழு தைலமும் வேஸ்ட்டு கீழே கொட்ட வேண்டியதாகிடும். முழு தைலமும் வேஸ்ட்டாக போச்சு பார்த்தீங்களா? ஆமாம், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை கெட்டினார். அதே மாதிரி ஞானத்திலும் கனத்திலும் நல்ல ஞானம் உள்ளவன் தான், நல்ல செல்வாக்கு உள்ளவன் தான். அந்த சொற்ப மதியினம், சொற்ப கவலையினம், அந்த கவனம் இல்லாமல் செஞ்ச சின்ன விஷயம் காரியத்தையே கெடுத்து போட்டு விடுகிறது என்பதை பார்க்குறோம். 2வது வசனத்தில் ஞானியின் இருதயம் வலதுகை, வலதுகை மூடன் இருதயம் இடதுகை. வலதுகைன்னா என்ன அர்த்தம்? அவன் நன்மையை செய்கிறான், இவன் தீமையை செய்கிறான். அவன் நல்லதை செய்கிறான், இவன் கெட்டதை செய்கிறான். 3வது வசனம், மூடன் வழியில் நடக்கிற போதும் மதிகட்டம். அவன் நடக்கையே மதிகட்டத்தனமாக இருக்குது. அவன் மூடன் என்று சொல்லாமல் சொல்லிக்கிறான். அவன் மூடன்னு ஏன்னா அவன் நடக்கிற நடை, அவன் பேசுகிற பேச்சு, அவன் சிரிக்கிற சிரிப்பு, அதை பார்த்தவொடனே தெரியுது இவன் ஒரு மூடன்னு. அவன் அது என்னென்னா அவன் தன்னுடைய மூடத்தனத்தை என்ன செய்கிறான்னா எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு பார்க்க. 4ஆம் வசனம், அதிபதியின் கோபம். உனக்கு மேலே உனக்கு சம்பளம் கொடுக்குறவரோ அல்லது உனக்கு வேலை வாங்குறவரோ உன் மேலே அவருடைய கோபம் ஏதாவது ஒரு விஷயத்தில் உன் மேலே கோபப்பட்டால் உடனே ஸ்தானத்தை விட்டு விலகிடாத. உடனே வேலையை விட்டு நீங்கள் இன்னும் வேண்டாம், இந்த வேலையை எனக்கு வேண்டாம், வேலையை விட்டு நீ விலகி போயிடாத. உடனே ரிசைன் பண்ணிடாத, உடனே கோவிச்சுக்கிடாத, இணங்கிப்போ. நீ இணங்கி போனால் அது பெரிய குற்றமாக இருந்தால் கூட அதை அமர்த்தி போட்டணுமா, பெரிய குற்றமாக இருந்தால் கூட அது மன்னிக்கப்படுமா. அப்போ சாரிங்க, கொஞ்சம் கவனம் என்னமா செஞ்சுட்டாங்க, இனிமேல் கரெக்டாக இருந்துக்கிறேங்க சொன்னால் அது பெரிய பாவமாக இருந்தாலும் பெரிய குற்றமாக இருந்தாலும் அது மன்னிக்கப்படும். நீ அதுக்கு முன்னால் அவசரப்படாத, நீங்களும் சேர்ந்து திரும்ப கோவப்படாத. 5ஆம் வசனம், சூரியனுக்கு கீழே இன்னொரு தீங்கு என்னென்னா அதிபதியினிடத்தில் தோன்றும் தப்பிதான். அதிபதியே முட்டாள்தனமாக நடக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் கஷ்டம். சில நேரத்தில் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பலவீனம் இருக்குது. ஆனால் அதிபதியினிடத்துலையும் தப்பிதம் வந்துச்சுன்னா அவனும் ஒத்துக்கொண்டு நான் ஒரு மனுஷன்தான், நானும் பலவீனன் தான் திருத்திக்கிறவன் ஞானி. தான் திருந்தாமல் தான் செஞ்ச தவறுக்கு நியாயப்படுத்தினான் பாருங்கள், அவன் முட்டாள். தவறு யாருக்கும் நேரிடும், எவருக்கும் தவறுகள் நேரிடுவது இயல்பு தான். ஆனால் தவறு ஏற்படும்போது ஒத்துக்கொள்கிறவன் ஞானி ஒத்துக்கொள்ளுவான். மூடன் என்ன செய்வான், அதுக்கு நியாயம் கற்பிச்சிட்ருப்பான். அப்படி செய்யாதீங்க, ஒத்துக்கொள்ளுங்கள், இணங்கி போங்க. 6வது வசனம், மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுறாங்க. ரொம்ப உயர்ந்த இடத்துல மூடர் வைக்கப்படுறாங்க. சில நேரம் துன்மார்க்கம் உயர்ந்த இடத்துல வைக்கப்படுறான். சீமான்கள் தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்துருக்குறாங்க. நடக்கும், இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். நல்ல ஞானவான்கள் இங்கே தாழ்ந்து இருக்கிற இடத்துல இருப்பாங்க, மூடர்கள் உயர்த்தப்பட்டிருப்பாங்க. இதுவும் உலகத்தில் நடக்குது.
அது மாதிரி வேலைக்காரங்க குதிரை மேலே போவாங்களாம். ஆமாம், ஸ்தோத்திரம். அவங்க குதிரை மேலே போவாங்களாம். அது மாதிரி பிரபுக்கள் வந்து வேலைக்காரமாக தர நடக்கும். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நடக்கும், காரியங்கள் மாறி மாறி நடக்கும். ஆனால் அது வந்து என்ன செய்யணும்னா, நாம் அது இப்படி நடக்குங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் என்னென்னா, இதுதான் உலகத்தில் இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்குது இன்றைக்கி இருக்காதுன்னு சொல்கிறாங்களே. இன்றைக்கி வந்து பல்லக்கில் போயிட்டுருக்கிறவன் நாளைக்கு பல்லக்கு தூக்குறவனாக மாறுவான், இன்றைக்கி பல்லக்கு தூக்குறவன் நாளைக்கு பல்லக்குள்ளே உட்காருவான். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, இந்த பிரசங்கி புஸ்தகத்திலேருந்து சாலமோன் சொன்னதான அந்த பழமொழிகள் தான் இன்றைக்கும் உலகத்தில் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்து 8வது வசனத்திலேருந்து எவ்ரி ரியாக்ஷன் has its own, every action has its opposite and equal and opposite reaction. Every reaction has equal and opposite reaction. Every action, ஒவ்வொரு செயலுக்கும் அந்த செயலுடையதான வேகத்துக்கும் அந்த செயலுடையதான வலிமைக்கும் தக்க ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு எதிர்வினை நிச்சயமாக உண்டாகும். அதுக்கு ஒரு விளைவு இருக்கும். நீ விதைச்சின்னா கட்டாயம் நீ விதைச்சது முளைக்கும். நீ ஒரு காரியத்தை செஞ்சின்னா கட்டாயம் அதுக்கு ஒரு விளைவு உண்டு. அதுக்கு ஒரு விளைவு இல்லாமல் இருக்காது. நீ தப்பாக செஞ்சின்னா அதுக்கு ஒரு விளைவு இருக்கும். நீ சரியாக செஞ்சின்னா அதுக்கு ஒரு விளைவு இருக்கும். இந்த படுகொலியை வெட்டினு வச்சுக்கோ, கடைசியில் அவனே விழுந்து அவன் மாட்டிக்குவான், அவனே செத்து போயிடும். அடைப்பை பிடுங்கணும், எவனையாவது பாம்பு கடிக்கணும்னு அடைப்பை பிடுங்கி விடுவான், அவனையே பாம்பு கடிக்கும். கல்லுகளை பேர்த்து வெட்டி எடுக்கிறான், அதனால் அவனே காயமடைவான். மரத்தை வெட்டுறவன் நிச்சயமாக காயப்படுவான், அவனுக்கு காயம் ஏற்படும். இந்த மழுங்கிய கோடாரியை வச்சுட்டு நீ வெட்டினா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமாம், அதனால் நிறைய பலத்தை இருக்குது. ஈக்குவலாக எந்த அளவுக்கு உன்னுடையதான ஆயுதம் கூர்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு அவனுடைய நீ வந்து திறமையாக செய்ய முடியும். உன் ஆயுதம் வந்து மழுங்கி போயிருக்குதோ அந்த அளவுக்கு அதிகமான பலத்தை நீ பிரயோகிக்க வேண்டியதாக இருக்குமா. அப்போ எதையுமே என்ன செய்யணுமா, ஞானமாக என்ன செய்யணும், செயல்பட வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். அது மாதிரி 11ஆம் வசனம், தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே அளப்பு வாயினும் ஒப்பான ஒன்று. அந்த தடை கட்டப்படாத பாம்புன்னா பாம்பை மயக்குவாங்க, பாம்பை வந்து கட்டி போடுவாங்க, பாம்புக்கு அந்த விஷ பல்ல பிடுங்கிடுவாங்க. இப்படிப்பட்ட பாம்பை சரியானபடி அது கட்டுப்படுத்தப்படாத பாம்பு, கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத பாம்பு கடிச்சு போடுமா. அதே மாதிரி இந்த நாக்கு இருக்குது பாருங்கள், அதான் பாம்பாம். இது தேவையில்லாத கண்டதை கண்டதை அளப்புமா. அப்படி அந்த பாம்பு மற்றவங்களை கடிச்சு போடும். அப்போ பண்ண முடியும். நாவை என்ன செய்யணும், கட்டுப்படுத்தணும் அன்பாங்க. ஞானி தன்னுடைய வாயை கரெக்டாக பயன்படுத்துவானா, ஆனால் மூடன் தன்னுடைய நாவை அவன் கொடுமைக்கு பயன்படுத்துகிறானா. அந்த ஞானிகளுடைய அந்த மூடனுடைய வாய்மொழி, நாவு, பேச்சு வந்து ஆரம்பமே முட்டாள்தனமாக தான் இருக்கும், முடிவும் கொடிய பைத்தியமாக இருக்குமா. மூடன் ரொம்ப அதிகமாக பேசுவான், எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பேசுவான், ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பேசுவான். அவன் பேசுகிறது அந்த இடத்துக்கு பொருத்தமில்லாததாக பேசுவான். பெரிய ஆள் மாதிரி பேசுவான், ஆனால் பொருத்தம் இல்லாமல் பேசுவான். என்ன நடக்குன்னு தெரியாமல் பேசுவான், என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசுவான், என்ன நடக்க போகிறது என்ன நடக்க வேணும்னு தெரியாமல் பேசுறது. கண்டதையும் நினச்சிவான் அவன் பேசுவான். வேஸ்ட் ஆகுது. எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 15ஆம் வசனம், ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்கப்படும். ஒருத்தன் ஊருக்கு போகிறான், அப்போ அவன் போனேன்னு கேட்குறாங்க, ஏன் வழி இந்த ஊருக்கு போகணும், ஏன் எங்கே வழி, எந்த ஊருக்கு போகணும், அதாங்க தெரியலை அப்படின்னா எப்படி இருக்கும். அதான் தெரியல, போட வீட்டை பார்த்து பின்னாலே போகணும். என் ஊரும் தெரியல, வந்த ஊரும் தெரியலன்னா என்ன செய்வீங்க அவன் தான் மூடன். வந்த ஊரும் தெரியல, போகிற ஊரும் தெரியல. இப்படிப்பட்ட ஆளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த அப்போ என்னென்னா, ஒரு விஷயத்தை துவங்குவதற்கு போதாகவே எந்த ஊருக்கு போகணும், எந்த வழியாக போக வேணும், எப்படி அதை போக வேண்டும், எப்படி போக போகிறோம், நடந்து போக போகிறோமா, காரில் போக போகிறோமா, பஸ்ஸில் போக போகிறோமா, அந்த ஊருக்கு போகிறதுக்கான வழி என்ன, அது எப்படி போக வேண்டும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகணும். அது அந்த மாதிரி ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு யோசிக்கிறது இல்லை. ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாகவே நான் என்ன செய்ய போகிறேன், நான் இதை எப்படி செய்ய போகிறேன், அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதுக்கான அதனுடைய ஒழுங்குமுறைகள் என்ன அப்படிங்கிறத நல்லா விசாரித்து அதுக்காக ஆயத்தப்பட்டு ஆமாம் ஸ்தோத்திரம், அதுக்காக செய்யப்பட வேண்டிய ஆயத்த பணிகள் செய்து போவது நல்லது. இப்படி போகாவிட்டால் அவனால் வர்ற தொல்லை ரொம்ப பாதி வழியில் போய் அவன் கேட்குற கேள்விக்கு ஒருவராலும் பதில் சொல்ல முடியாது. அவனால் பெரிய தொல்லையா, இவனெல்லாம் அவனால் தொல்லைம்பாங்க.
16ஆம் வசனம். 2 காரியம் மாறி மாறி வரும். ராஜா சிறு பிள்ளை, விவரம் தெரியாதவன், அதாவது அறிவில்லாதவன், சின்ன பிள்ளையை போய் ராஜா வச்சுருக்குது. அங்கே இருக்கிறதான அந்த உட்காந்துருக்கிற எல்லா பிரபுக்களும் காலங்காத்தாலே திங்கிறவனாக இருந்தால் அந்த ஊர் விளங்குமா? அந்த ஊர் எப்படி இருக்கும்? ராஜா நல்ல ஒரு குணசாலியான ஒரு ராஜாவாக, நல்ல ஒரு பண்புள்ளவனாக இருந்து, அங்கே கூட இருக்கிறதான பிரபுக்களும் நம்ம சாப்பிட்றதுல வெறிக்க சாப்பிடாமல் ஏற்ற வேளையில் தங்களுடைய தேவைக்கு தக்க சாப்பிட்றவங்களாக இருந்தால் அந்த ஊர், அந்த தேசம் நல்லா இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய தேசம் நல்லா இருக்கணும்னா நல்ல ராஜா இருக்கணும், நல்ல குணமுள்ள ராஜாவாக இருக்கணும், நல்ல குணசாலியான ராஜாவாக இருக்கணும், ஞானமுள்ள ராஜாவாக இருக்கணும். மிகுந்த அந்த சிறு பிள்ளைன்னு சொல்கிறது முட்டாள் ராஜா அப்படின்னு அர்த்தமாயிடுது. மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும். எவ்வளோ ஸ்ட்ராங்கான அவன் மச்சாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் சோம்பலாக இருந்தான்னா அது கூட என்ன செஞ்சிருமா? ஓட்டையாயிடுமா, அது கூட பிஞ்சு விழுந்துருமா. அப்போ உள்ளே இருக்கிற சுறுசுறுப்புக்கும் உன் வீட்டினுடையதான சுவருக்கும் சம்மந்தம் இருக்குது. சோம்பேறியினுடைய வீடு சீக்கிரமாக இடிஞ்சு போயிடும். அங்கே ஏதாவது வீட்டில் பிரச்சனை வரும். நீ நல்ல உற்சாகமாக வேலை செய்கிறவன், சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவன் வீடு நல்லாயிருக்கும். கைகளின் நெகிழ்வினால் வீடு ஒழுக்காகும். நீ நல்லா இல்லைன்னா வீடு ஒழுகிரும். எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான காங்கிரீட் போட்டிருந்தா கூட வீடு ஒழுகும். ஏன்னு கேட்டால் உள்ளே இருக்கும் சோம்பேறியாக இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன கசிவு வரும்போதே சுறுசுறுப்பானவன் அது சரி பண்ணிவிடுவான். சோம்பேறி சும்மா கசியத்தானே செய்து விடுவான். கடைசி அது ஓட்ட ஒழுக்காக போயிடும். 19 பணம் ரொம்ப அவசியங்கிறார். பணம் தான் எல்லாத்துக்கும் உதவும். அப்போ பணம் இருந்துச்சுன்னா விருந்து செய்யலாம், பணம் இருந்துச்சுன்னா திராட்சை ரசம். அப்போ பணம் அவசியம் அப்படிங்கிறத ஒரு வசனத்தையும் அவர் சொல்கிறார். ஆனால் பணம் எப்படி வரும்? சும்மா இங்கே மரத்தில் காய்க்காது. பணம் வரணும்னா சுறுசுறுப்புடைய கை ஆளுகை செய்யும், சுறுசுறுப்புள்ளவன் செல்வந்தன் ஆவான். அடுத்தது 20வது வசனம். ராஜாவை உன் மனதிலும் நிந்திக்காத, ஐஸ்வர்யமான உன் படுக்கையிலையும் நிந்திக்காத. ஆகாய்த்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தி அறிக்கும். நீ தனிமையாக இருக்கும்போது மனசில் கூட உனக்கு வேலை கொடுக்குறவன், உன்னுடைய மேனேஜரு, உனக்கு சம்பளம் கொடுக்குறவனை மனசில் கூட நீ தப்பாக நினைக்காத, தப்பாக பேசாத. ஐஸ்வர்யமான உனக்கு சம்பளம் கொடுக்குறவங்கள ஸ்தோத்திரம், உனக்கு உதவி செய்கிறவங்கள உன் படுக்கையில் நீ நிந்திக்காத. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பேசுனது உன் மனசுக்குள்ளே தான் நீ நினச்ச, நீ படுக்கையில் தான் நீ அவங்கள பற்றி தப்பாக நீ நிந்திச்ச, நீ திட்டுன, உன் வீட்டுக்குள்ளே தான் திட்டின. ஆனால் அந்த சத்தம் யாருக்காவது போயிருமா? ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போய் செட்டையிலிருந்து அந்த செய்தியை அறிவிக்குமா? அப்படின்னு கேட்பேன், இது எப்படி நடந்துச்சு? நான் யார்கிட்டையுமே சொல்ல, நான் மனசில் தானே நினச்சேன், இவருக்கு எப்படி இது தெரிய வந்துச்சு? தெரிய வந்துடும். நான் படுக்கையில் தான் நான் நினச்சேன், இது இவருக்கு போய் எப்படி இது தெரிய வந்திருக்கோம்? தெரிய வந்துடும். ஏன்னா உன்னுடைய நினைவும் உன்னுடைய வார்த்தையும் உன்னுடைய செயலில் அடுத்த நாளே வெளிப்படும். உனக்கே தெரியாது. அடுத்த நாளே நீ முந்தின நாள் ஸ்தோத்திரம் உன்னுடைய வேலை பார்க்குற இடத்துல உன்னுடைய எஜமான நீ நிந்திச்சிருப்பாயானால் அது அடுத்த நாளே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்கிறியே, கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நீ நிந்திக்காத. நீ எப்பவும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. நமக்கு மேலே நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். அப்போ என்னென்னா, அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளைவு இருக்குது. இந்த 20 வசனம் அதே தான். ஒன்றை நல்லா செஞ்சின்னா நல்ல விளைவு வரும், தவறாக செஞ்சின்னா தவறான விளைவு வரும். நீ நிந்திச்சின்னா உனக்கு அதனால் பாதிப்பு. நீ நிந்திக்கிறதுனால மனசில் நீ தப்பாக நினைக்கிறதுனால யாருக்கு தான் பாதிப்பு? உனக்கு தான் பாதிப்பு. அதான் அதனுடைய அர்த்தம். ஆமாம், முட்டாள்தனமாக இருந்தாங்கன்னா காரியம் நினச்சி அதனால் தேசமே கெட்டு போயிடும். ஒரு ராஜா சரியில்லைன்னா தேசம் கெட்டு போயிடும். அதிபதி சரியில்லைன்னா தேசம் கெட்டு போயிடும். ஸ்தோத்திரம். வேலை செய்கிற வேலைக்காரங்க சரியில்லைன்னா அவங்க ஒரு சரியானபடி அவங்க இல்லைன்னா அதனுடையதான பாதிப்பு யாருக்கு வரும்? தேசத்துக்கு வரும், அவங்க அதிபதிகளுக்கு வரும். இது எல்லாத்தையும் பார்த்து நாம் சரியானதை செய்வோம், சரியானதை அறுவடை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரசங்கி 10வது அதிகாரத்தில் நம்ம அதில் பார்க்குறோம், பாவியான மனிதன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு சின்ன ஒரு சொற்ப மதியினமும் நாம் செய்த செயல்களை எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தும். அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன தவறு கூட நம்மளோட பேரை இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச பேரெல்லாம் கெடுத்து போட்டுரும். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து அந்த பாவத்துக்கு நம்ம விலக்கி பாதுகாத்துக்கொள்ள
நம்ம பிரயாசப்படுவோம். இந்த நாளிலும் அடுத்ததாக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம இந்த நாளில் நம்ம பார்த்தோம். இந்த நாள் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். இதில் ஒரு காரியத்தை செய்வதற்கு ரொம்ப ஞானம் அவசியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஞானம் இல்லாமல் செய்தாச்சுன்னா ரொம்ப பலன் விரயமாகும் அப்படிங்கிறத இந்த நாளில் நம்ம பார்த்தோம். ஞானமாய் செயல்பட நம்ம அர்ப்பணிப்போம். அடுத்தது பணம் நமக்கு எல்லாவற்றுக்கும் உதவும். ஆகையினால என்ன செய்யணும்? பணம் ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் ஞானமாக அதையும் ஹேண்டில் பண்ணணும். ஞானம் இல்லாமல் வீண் செலவுகளை பண்ணோம்னா நம்முடைய தேவைக்கு அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியாது? பணத்தை புரட்ட முடியாது. அதனால் சேமிக்க வேண்டியது சேமிக்கணும், செலவு செய்ய வேண்டியது ஜாக்கிரதையாய் செலவு செய்யணும். ஞானத்தை கத்த நமக்கு தந்தருள்வாராக. இந்த நாளிலும் ராஜாவையும் என்ன செய்யக்கூடாதுன்னா மனதில் கூட நம்ம நிந்திச்சிடக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எந்த விதத்திலும் நம்ம என்ன செய்வோம்? மற்றவர்கள் நிந்திக்காமல் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். நம்முடைய வாயின் வார்த்தைகள்னால் நம்ம சிக்குண்டு போகக்கூடாது. அர்ப்பணிப்போமா? கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் நிறைய விஷயத்தை கத்தாவே அப்பா கேட்டிருக்கிறோம்ப்பா. நாங்கள் ஆமேனப்பா அந்த சொற்பம் அதீனம் கத்தாவே அப்பா எங்களுக்கு தானே சில தவறுகள் ஆமேன பெரிய நற்பெயருக்கு களங்கம் உண்டாக்குது அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் எந்த ஒரு தவறு இல்லாதபடிக்கு ஞானமாய் ஜாக்கிரதையாய் செயல்பட தேவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல் வேணுமாய் ஜெபிக்கிறோம். கத்தாவே ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் செய்வதற்கு ஞானம் தேவைப்பா. ஞானமாகிய நீர் எங்களோடு கூட இருப்பீராக. நாங்கள் கத்தாவே எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதின்னு சொல்வது போல கத்தாவே நாங்கள் ஞானத்தை அமேனப்பா ஸ்தோத்திரம் பெருகி கொள்ள அமேனப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும்ப்பா. நாங்கள் இந்த பணத்தை நாங்கள் ஜாக்கிரதையாய் நாங்கள் ஹேண்டில் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. அந்த வேளையிலையும் இசப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் அப்பா பிரீதியாக இருப்பதாக அப்பா. எங்களுக்கு தானே வாயின் மொழிகளினால் எதையாவது ஒன்று சொல்லி நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு வாயின் வார்த்தைகள் உங்களுடைய சமூகத்தில் அது பிரீதியாக இருக்கட்டும் கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.